எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சாருக்கே இது ரொம்ப பிடிக்கும், சட்டி சாதம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது செஞ்ச உடனே பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சிருவாங்க. அதுவும் இரும்பு கடாயில தான் செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த சிக்கனை வந்து ஒரு வாட்டி நீங்க செஞ்சு பாருங்க. இது பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியா செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 300 கிராம் அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எல்லாமே போன்லெஸ் தான். இதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் மசாலா போட்டு வறுவல் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். அதே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதையும் போட்டுக்குவோம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இதுல வந்து என்ன செய்வோம், இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதையும் போட்டுட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுல ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரமிளகாத்தூள் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பாருங்க. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள். நீங்க எவ்வளவு பெரிய பீஸ் போட்டீங்கன்னாலும் சரி, சிக்கன் நல்லா சாஃப்டா வர்றதுக்கு தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம், இதுலயே நம்ம தயிர் தக்காளியில இருக்க தண்ணியிலேயே நம்ம அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, இப்ப வந்து இந்த மசாலா ஃபுல்லா பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப இந்த மசாலாவை இந்த சிக்கன்லயே ஊத்திடலாம். இப்ப வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும், பிரட்டி விட்டுருங்க. பாருங்க, இப்ப இந்த சிக்கன் செய்யறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்குங்க. ஒரு அன்னாச்சி முக்குல ஒரு சின்ன இதழ், அதுக்கப்புறம் ஒரு பட்டை சின்ன பீஸ் போதும். இது மட்டும் போட்டீங்கனாலே போதும். பாருங்க, கருவேப்பிலையும் நல்லா பிச்சுட்டு போட்டுக்குங்க. ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. பெரிய வெங்காயத்துல பாதி அளவுக்கு போட்டுக்குங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம பிரட்டி வச்சிருக்க இந்த சிக்கன் எடுத்து இதுல சேர்த்துடலாம். சிக்கனை போட்டு நல்லா இதை நல்லா பிரட்டி விட்டுருவோம். கொஞ்சமா கரம் மசால் பொடி, அதாவது 1/4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப மிக்சி ஜார்ல தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது மசாலா எல்லாம் ஊத்தி இருக்கு, நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதுல ஊத்திடலாம். கொஞ்சம் ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் ஊத்தணும், அப்பதான் அதுல இருக்க பச்சை வாசமும் போகும். இப்போ எல்லாமே சேர்ந்து இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும். தட்டை மூடி வச்சிடலாம். இது பாருங்க, இது நமக்கு ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். 2 வாட்டி வந்து இதை கலந்து விடணும், அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும், நல்லா வேகும். சிக்கன் நல்லா சாஃப்டா உள்ளுக்குள்ள எல்லாம் மசாலா உரைச்சு நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வெந்து இந்த சிக்கன்ல இருக்க தண்ணியும் சேர்ந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணணும், நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஸ்லோ ஃபிளேம், அதாவது மீடியம் ஃபிளேம்ல இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நடுவுல 2 வாட்டி கலந்து விடுவோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கலரும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இது எல்லாமே சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த
இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரையா பண்ணோம்னா நல்லா சிக்கன் சுக்கா மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும் போது சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம், நல்ல மல்லி இலைய கொஞ்சமா தூவி விட்டுடலாம், கருவேப்பிள்ளையும் பிச்சு போட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி சட்டி சாதத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமா சாதம் போட்டுக்கோங்க. சாதம் போட்டுட்டு இதை வந்து கிளந்து சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அடிச்சுக்குவாங்க. ஏன்னா இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சாருக்கே இது ரொம்ப பிடிக்கும், சட்டி சாதம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது செஞ்ச உடனே பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சிருவாங்க. அதுவும் இரும்பு கடாயில தான் செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாரும் சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த அடியில சட்டியில வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கோம்ல மசாலா, இதுல போட்டு சாதம் போட்டு கலந்து சாப்பிடும் போதுதான் அவ்வளவு அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த சிக்கனை வந்து ஒரு வாட்டி நீங்க செஞ்சு பாருங்க. இது பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியா செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கு நிறைய மசாலா எல்லாம் போடல. புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைங்க எல்லாம் இதை ஈஸியா செஞ்சிடலாம். உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.